வீட்டில் இறால் வாங்கிட்டு வந்தால் இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸ் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாக கூட எடுத்துக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸ் ஃப்ரைக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதுக்காக நான் வந்து இங்கே ஒரு 1/4 கிலோ வரைக்கும் இந்த மாதிரி டைகர் ப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. இது முதல்ல க்ளீன் பண்ணிக்கணும். இப்போது இந்த இறாலுக்கு இருக்கிற இந்த ஹெட் பார்ட்டை எடுத்துலாம், அது தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஒரு லேயராக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கீழே இந்த டெயில் பார்ட்டை வந்து இந்த மாதிரி கையால் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ மேலே ஒரு டூத்பிக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூடை போட்டுட்டு அதில் இருக்கிற இந்த குடலை வந்து எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரியே எல்லாமே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள், லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கினிங்கன்னா அந்த வாசனை எதுவுமே இருக்காமல் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த இறாலில் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாதி லெமனை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாங்க. அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்தில் இருக்கட்டும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை வந்து உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே சேர்க்கலைங்க, ரா முட்டை தான். இப்போது இன்னொரு கிண்ணத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சர் ஜாரில் ஒரு 2-3 பிரெட் ஸ்லைசஸை போட்டுட்டு மிக்ஸி பிடிச்சிக்கினிங்கன்னா நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். எல்லாமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போ டீப் ஃப்ரைக்காக ஆயிலை வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிவிட்ட இந்த ப்ரான்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரான்ஸுமே இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ எண்ணெயில் போடும்போது ஒரு ப்ரானாக எடுத்துகிட்டு முட்டையில் வந்து டிப் பண்ணிக்கலாம் 2 சைட்ஸுமே நல்லா. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கூட கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம் 2 சைட்ஸுமே. டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற எண்ணெயில் இதெல்லாமே போட்டுக்கலாங்க. இதே மாதிரியே மீதி ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் கடாய் அகலத்தை பிடிச்சி இந்த ப்ரான்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அதிகமாக போட வேணாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு உடனே டர்ன் பண்ணாமல் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் சூட்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாமே ஃப்ரை பண்ணிக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா மேலே கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது. இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். மீதி இருக்கிற ப்ரான்ஸ் எல்லாமே கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பி ப்ரான்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு ஸ்நாக் ஐட்டமாக கூட இது எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் கூட இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸ் ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறைய ப்ரான்ஸ் ரெசிபி எல்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்கணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பை பாய்.